யூடியூப் பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் வீடியோக்களை யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மள மாரி யூசர்ஸ் வந்து உலகத்திலேயே அதிகப்படியான மக்களால் பயன்படுத்தப்படும் சமூக ஊடகம் எதுன்னா அது யூடியூப் தான். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், அதாவது ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறப்பு முடியும் என்னென்ன வேணாலும் நம்ம வந்து யூடியூப் சர்ச்சில் தேடணும் அப்படின்னா நமக்கான விடைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலே கோடிக்கணக்கான பயனாளர்கள் வந்து யூடியூப்பை தேடி வராங்க. இந்த யூடியூப் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இதை யார் உருவாக்குனாங்கன்னா ஸ்டீவ்சன் சன் ஹர்லி அப்படின்ற 2 பேர் தான் வந்து யூடியூப்பை ஃபஸ்ட்டு வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. youtube.com அப்படின்ற டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. 2005 ஏப்ரல் 23 அன்னைக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான சமூக ஊடகமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சமூக வலைதளங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணி ஓடிட்டுருக்கு. வந்து இந்த ஷேர் சாட் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறத வழக்கமாக வச்சுருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் யூடியூப் வந்து அவங்களுடைய 20வது ஆண்டு நிறைவு விழாவை அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் யூடியூப்பில் 20 பில்லியன் கோடி வீடியோக்கள் வந்து பதிவேற்றப்பட்டிருக்குன்னு யூடியூப் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 17 லட்சம் கோடி வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது யூடியூப்போட அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி எக்கச்சக்கமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து உருவாயிட்டாங்க. அது மாதிரியே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது வந்து சேனல் ஓனர்ஸ்க்கு வந்து யூடியூப் தரப்புலேருந்து வந்து ஜென்யூனாக வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த யூடியூப் வலைதளம் மக்களிடையே அதிக வரவேற்பு வந்து பெற்று வருது. யூடியூப் பொறுத்தளவு ஆட் ரெவன்யூ, அதாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் நமக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது எல்லாமே US டாலர்ஸாக தான் நமக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யூடியூப்ன்றது ரொம்ப ட்ரஸ்டான ஒரு சமூக வலைதளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.